இப்போ கதைக்குள்ள போகலாம். முரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவங்கள பூஜை பண்ண விடாம, அவங்கள ஹோமம் பண்ண விடாம, அவங்கள கடவுள் பேரை சொல்லி பூஜை பண்ண விடாம, இந்த மாதிரி நிறைய எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். இவங்க எல்லாருமே வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க. சுவாமி, இந்த மாதிரி அவனால ரொம்ப எங்களுக்கு தொந்தரவா இருக்கு, நீங்க தான் அவனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமாள் என்ன பண்றாரு, அப்போ சக்கராயுதத்தோட கிளம்பி வரார். முரண் கூட சண்டை போடுறாரு. அப்பெல்லாம் போர் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னா, காலையில சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான், அதாவது வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் போர் ஆரம்பிப்பாங்க. சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகும் போது போர் நிப்பாட்டிடுவாங்க. இது சத்திரிய தர்மத்துல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மகாபாரதத்தை சொல்லுவாங்க. இது எல்லா கதைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் இப்படிதான் போகுது. அங்குள்ள போர் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சாயந்தரத்துக்கு மேல சண்டை போடக்கூடாது. அதுவும் ஒருத்தங்க தங்கி இருக்கிற இடத்துல போய் அவங்கள முதுகுக்கு பின்னாடி குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காலத்துல நிறைய இடத்துல நடக்குது.